வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், மேகி நூடுல்ஸில் அளவுக்கு அதிகமாக அமினோ அமிலம் இருப்பதாக புகார் வந்ததன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநில அரசு அதற்கு தடை விதித்தது. உத்தரகண்ட் மாநிலமும் அதன் விளம்பரத்தில் நடித்தவர்களிடம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் என்பது குறித்தெல்லாம் தெரியுமா என்றெல்லாம் விளக்கம் கேட்டிருக்கிறது. பீகாரிலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. டெல்லியிலும் அதேபோல்தான். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையமும் தற்போது இது குறித்து ஆராய்ந்து வருகிறது என்கிறார்கள். தமிழகமும் நூடுல்ஸின் பிடியில் இருக்கும் ஒரு மாநிலம்தான். நூடுல்ஸ் என்று இல்லை, விளம்பரத்தின் பிடியில் இருக்கும் மாநிலம் என்றும் சொல்லலாம். ஈமு கோழி என்று 10 நாட்களில் பேரழகு பொங்கி வரும் என்று, சென்னைக்கு மிக அருகில் கன்னியாகுமரியில் என்று, உலகத்தரம் வாய்ந்த கல்லூரி என்று, செய்கூலி கூட இல்லை என்று, இப்படி நாள்தோறும் நமக்கு பிடித்த நடிகர்கள் நம் காதுகளுக்கு சேதாரம் விளைவித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அதில் அந்த நடிகர்களின் குற்றம் என்ன? நுகர்பொருட்களுக்கான விளம்பரங்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியது யார் பொறுப்பு? விளம்பர நிறுவனங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? வெளியிடும் ஊடகங்களுக்கு இல்லையா? அரசுக்கு இல்லையா? அதே வேளையில் நடிகர்களும் எங்கள் வேலை கொடுத்த வசனத்தை ஒப்பிப்பது என்று தப்பிவிடுவது நியாயமா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர், அச்சு ஊடகத்தை நடத்தியவர் என்ற முறையில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், நடிகர், மத்திய திரைப்பட தணிக்கைத்துறை உறுப்பினர் திரு SV சேகர், உணவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை முன்னாள் அதிகாரி, இந்திய நுகர்வோர் சங்கத்தின் துணை இயக்குனர் திரு கிருஷ்ணன், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து சரவணன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், மதுரை அரங்கிலிருந்து திருவேங்கடநாதன் மற்றும் சண்முகவேலு, நெல்லை அரங்கிலிருந்து கண்ணன் மற்றும் பாபநாசன். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை அரங்கில் இருக்கிற சண்முகவேலு, உங்களுடைய வாதத்திலிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இந்த விளம்பரங்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது எல்லோருக்கும் பொறுப்பு இருந்தாலும் இதில் பெரும் பங்கு இருக்கிறது அரசு தான் இந்த விளம்பரங்களினுடைய எல்லா நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். கம்பெனிக்காரங்க பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்கான என்ன விளம்பரம் வேணாலும் அவர்கள் செய்வதற்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இதை விளம்பரப்படுத்தக்கூடிய நடிகர்கள், அவங்களுக்கு அதில் அதிக பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா நடிகர்களை பார்த்து நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் இப்பொழுது இருக்குது. அப்படி என்றால் அந்த நடிகர்கள் அதில் இருக்கிற அந்த பொருள், நாம் என்ன பொருளை மக்களிடத்தில் கொண்டு சொல்கின்றோமோ அந்த பொருளை பற்றிய எல்லா விவரங்களையும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம காதுகளும் கண்களும் இப்போ ஊடகத்தில் முழுக்க லைத்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நடிகர்களை நம்பியே எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். ஆகவே அவர்களுக்கு இதில் பெரும்பங்கு இருக்குது. இந்த பொருள்கள் மக்களுக்கு சேதாரம் ஏற்படுத்தினால் அவர்களுக்கு அந்த பங்கு இருக்கின்றது. ஒரு பொருளை பற்றி சொன்னோம்னா அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள், இதில் உண்மைதானா என்ற விவரங்களெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை எல்லாத்தையும் மேன்மைப்படுத்த வேண்டியது நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது, இந்த சட்டங்களை முழுமையாக அமுல்படுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. அரசு, நடிகர்கள், முதல்ல நீங்க நடிகர்கள் பங்கு எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றியா. நடிகர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே MSG லெட்டு கலந்துருக்கா இல்லையா அப்படிங்கிற, இப்போ நமக்கு என்னையே இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த பேக்கெட்டை வாங்கி பார்ப்பேன். இது ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் கிட்டத்தட்ட 480 கேலரி, ஒரு ஃபுல் மீல்ஸுக்கு ஈக்குவல். சாதாரண பொழுதுபோக்கு சும்மா சாப்பிட்றேன்னு சொன்னால் 3 தடவை நூடுல்ஸ் சாப்பிட்டா அவன் வெயிட் அப்படி ஏறிடும். அதை எனக்கு அது தெரிஞ்சதுனால நான் சரி இதை பண்ணணுமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். ஆனால் இப்போ அதில் லெட்டு கலந்துருக்கு, வேக்ஸ் கலந்துருக்கு, இது அந்த பேக்கெட்லேயே அவங்க போடுறதில்லை. அப்போ எப்படி ஒரு நடிகர் கண்டுபிடிக்க முடியும்? இந்த தரக்கட்டுப்பாடு, அரசாங்கத்தினுடைய தரக்கட்டுப்பாடு எப்போ இந்த மாதிரியான ஒரு சாப்பிடக்கூடிய பொருளுக்கு அவங்க அந்த தர நிர்ணயம் செய்யறாங்க. இப்ப கூட சமீபத்துல நீங்க எல்லா அந்த பணத்தை சம்பளத்தை வாங்கும் போது என்ன நினைச்சு வாங்குறாங்க? இது சம்பளம், பணம், அது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சார். இப்போ ஒரு குப்புசாமி, முன்சாமி, ராமசாமி போய் இந்த ஒரு பொருளை சொன்னா அது பிரபலமே அடையதை விட அதை ஒரு சூர்யாவோ, ஒரு ஜோதிகாவோ, ஒரு சிவகார்த்திகேயனோ, ஒரு பிரபலமானவர்கள், என்னோட லெவல்ல SV சேகரோ யாரோ
தெரிந்தவர்கள் சொல்லும் போது அவங்க சினிமால நடிக்கிற இமேஜ் வச்சு சார் ஒன்னும் தப்பா சொல்ல மாட்டாரு, நியாயமா தான் இருக்கும். ஆனா உடனே போய் வாங்கிட மாட்டாங்க. இல்ல வெளிநாட்டு தூதர் அளவுக்கு பிராண்ட் அம்பாசிடர் எல்லாம் இப்ப பேர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சார், ஏன் அந்த அக்ரிமெண்ட் போடும்போதே உட்கார்ந்து என்ன இருக்குன்னு முழுக்க சொல்லுங்க சார். அதெல்லாம் நம்ம போடுறோம். என்னுடைய இதுக்கு எடுக்கக்கூடிய இந்த போட்டோவை வேற எதுக்கும் நீங்க யூஸ் பண்ண கூடாது, இத அப்படி யூஸ் பண்ண எங்க பர்மிஷன் கேட்கணும். இதுல உங்க மேல வரக்கூடிய தவறுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அப்படி ஏதாவது வந்ததுன்னா அது நீங்க தான். இப்ப அமிதாப் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தான் போட்டிருக்காரு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், சார் இது ரொம்ப நல்லது சார், இது தண்ணி சார், பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல லிக்கர் ஊத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாட்டில் நமக்கு கொடுக்கும்போது தண்ணி கொடுக்கலாம். ஆனா இத தவறுன்னு சொன்னா இந்த தவறு இந்த மேகி நூடுல்ஸ் மேலதான் இருக்கு. அதே சமயத்துல அரசாங்கம் இத இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதுதான் முக்கியமான. திரு கிருஷ்ணன், நடிகர்களுக்கு எந்த பங்கு இல்ல, எங்களுக்கு என்னங்க எங்க கண்டுபிடிக்கவா முடியும்னு சொல்றாங்க. எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லலாம், பங்கு இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா ஏதோ ஒத்துக்கிறீங்க. ரைட், சொல்லுங்க. அதாவது நடிகர்களுக்கு கட்டாயம் பங்கு உண்டு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எம்ஜிஆர் பாடினப்போ கட்டாயம் அவர் ஆணையிட்டா இந்த தமிழகமே மாறும் தான் மக்கள் நினைச்சாங்க. அவர் யாரோ ஒரு எழுதி கொடுத்த பாடலை அவர் வாய் சேர்த்தாருன்னு யாரும் நினைக்கல. அவர் கட்டாயம் சொல்றாரு, அது தமிழகத்தில் நடக்கும் நினைச்சோம். அது போல பிரபலங்கள் எது சொன்னாலும் அது உண்மைன்னு நம்புற கூட்டம் இது. அதுக்கு வழி இல்லைன்னு சொல்றாரு, அதை ஏத்துக்கிறீங்களா? வழி இல்லைன்னு இப்போ அவங்க சொல்லும் போது இப்ப நாம பார்க்கிறவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் எப்படி கையெழுத்து போட்டாரு, என்ன செஞ்சாரு, என்ன பார்த்தாரா பார்க்கலையான்னு சொல்றாரு. அவர் சொல்றாருங்கும் போது நிச்சயமாக அது உண்மையாக இருக்கும். அவருக்கு தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பார். அவர் ஒரு பிரபலமானவர், அவர் உண்மையை எப்பவும் பேசக்கூடியவர். ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டார் இட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜினா அவர் அந்த பானத்தை குடித்து விட்டு தான் விளையாடுகிறார் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பக்கத்துல பொதுமக்கள் எப்படி அப்பாவிகளா இருக்கிறாங்களோ அதே போல இன்னொரு பக்கத்துல அந்த நடிகர்களும் அப்பாவிகளா தான் அங்க இருக்கிறாங்கன்னு தோணுது. அப்பாவிகளாக இருப்பது அவருடைய துரதிர்ஷ்டம் தான். இருக்கக்கூடாது. ஒரு பிரபலமான ஒரு இதுக்கு மருந்து பணம் கொடுத்து நடிக்க இது பண்ணும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை கட்டாயம் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு முறை விளம்பரம் எடுக்கிறாங்க, முதல் முறை அந்த போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட தரமா போகுதுன்னு வச்சுக்கலாம். அடுத்தடுத்து அதுல போலிகள் நுழைந்து கொண்டே இருந்தால் அதுக்கு இந்த நடிகர் என்ன செய்ய முடியும்? கட்டாயம். அதாவது முதல் பொறுப்பு தயாரிப்பாளருக்கு தான், நடிகருக்கு முதல் பொறுப்பு நான் சொல்ல முடியாது. பட் ஒரு எத்திக்கலி அண்ட் மாரலி தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் தான் சொல்லலாம். சரி, இதுல உங்க அடிப்படை கருத்து என்ன? என்னோட கருத்து, இந்த வழக்கு இப்போது இந்த மேகி நூடுல்ஸ் வைத்து பிரபலமாக தெரிகிறதே தவிர இது இந்தியாவிலே 2012 இது தொடங்கிவிட்டது. ஜெனிலியா வழக்கு என்று ஒன்று வந்தது. அது ஒரு ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நடிகை ஜெனிலியா ஒரு விளம்பரம் தருகிறார்கள், அது தவறு என்றாகி ஒரு வழக்கு நடந்தது. அதற்கு முன்பே அகில உலகத்திலே எடுத்து பார்த்தால் சைனாவிலே ஒரு மில்க் பவுடர் கேஸ் இருக்கிறது. இந்த மில்க் பவுடருக்கு அந்த காலத்திலே சீனாவிலே மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நடிகை விளம்பரம் கொடுத்து மில்க் பவுடரில் மெலமைன் என்ற கொடிய நச்சு கலந்திருந்து பெரிய வழக்கு நடந்தது. அதற்கு முன்பே தராசுக்கே ஒரு அனுபவம் இருக்கிறது. என்னவென்றால் 1998 ஒரு தீபாவளி மலர் கிரேஸ் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது. அதாவது தீபாவளி மலர் போடுவோம், தீபாவளி மலர் விலை 100 ரூபாய் இருக்கும். தீபாவளி மலர் வாங்குபவர்களுக்கு 500 ரூபாய் அளவுக்கு இலவச பொருட்கள். சில பேருக்கு ஈவன் கார், போர்டு கார், இப்படி எல்லாம் விளம்பரங்கள் வரும். இலவசங்களுக்கு எல்லாம் முன்னோடி நீங்க தானோ? முன்னோடி ஒரு வகையில் நாங்கள்லாம் தராசு என்று எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? இது இருக்கலாம் ஒரு வகையில். ஆனால் எவ்வளவு பெரிய பிழை செய்து விட்டீங்கன்னு தோணுது அப்போ? இல்ல, இது பிழை இல்லை. தராசு அவங்க வச்சுக்கல பாருங்க, தராசாவது நடுவுல நிலைமையை காட்டும். அதனால அரசியல் இருக்கிறவங்க அந்த தராசு வச்சுக்கல அவங்க. இல்ல, இது பிழை அல்ல. இது கொடுக்காமல் விட்டிருந்தால் பிழை, கொடுத்தோம். ஆனால் வழக்கு என்று வந்த போது கற்பகவிநாயகம் நீதியரசர் கற்பகவிநாயகம் பெஞ்சுக்கு இது போனது. வாய்ஸ் விஜயன் என்று ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் நிறைய பொதுநல வழக்குகள் எடுத்து வாதாடுவார். அவர் ஒரு வாதம் வைத்தார். அது நான் கூட அதை ஒத்துக்கொண்டேன், உண்மை என்றே நான் ஒத்துக்கொண்டு தீபாவளி மலர் விற்பனையை நிறுத்தி நஷ்டப்பட்டேன். அவர் சொன்னது என்னவென்றால் லியூரிங், அதாவது கவர்ந்து இழுப்பது. ஒருவருக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கும். உதாரணமாக தராசுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. இந்த தராசிலே ஒரு விளம்பரம் வருகிறது. இந்த விளம்பரத்திலே ஒருவர் ரமேஷ் கார்ஸ் என்று அவரது பெயர். கார் வாங்க வேண்டுமா, ரமேஷ் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள் என்று விளம்பரம் வரும். அப்படியே எங்கிட்ட வாங்க கார் வாங்க என்று விளம்பரம் வரும். ஆக இது என்ன ஆகிறது என்று அவர் விஜயின் வாதம் என்றால், இது ஒரு வகையான லூரிங், கவர்ந்து இழுப்பது. இப்படி கவர்ந்து இழுப்பதன் மூலமாக சாதாரண மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது வாதம். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நான் பெருத்த நஷ்டப்பட்டேன் அதிலே. ஆனால்
முக்கியமான விஷயம் என்னவென்றால், சேகர் சொன்னது போல குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதுவல்ல, ஒரு பொதுமக்கள் என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு வார்த்தையை தருகிறீர்கள், அந்த வார்த்தையை நீங்கள் காப்பாற்றியே ஆக வேண்டும் இல்லையா? நீங்கள் தருகின்ற வார்த்தையை, வாக்குறுதியை காப்பாற்றியே ஆக வேண்டும். அப்படியானால் மிகப்பெரிய ஒரு நிலைமையிலே இருக்கின்ற இந்த செலிபிரிட்டிஸ்க்கு அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை காப்பாற்றியே ஆக வேண்டும். இதுதான் இதன் அடிப்படையான தார்மீகம். சரி, அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது? அதே போல இப்ப நீங்களும் நானும் இருக்கக்கூடிய ஊடகத்துல இந்த கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிகிற வேலையெல்லாம் கச்சிதமா நம்ம கிட்ட தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அது ஏன் ஊடகம் நினைக்கிறீங்க? ஒரு சுய பரிசோதனை தானே அது. ஊடகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதை பொறுத்தவரையிலே இப்போது இந்த ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கிறது, இந்த 25 அந்த செக்ஷனிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் இந்த விளம்பரத்தை போடுகிறார்களோ, whoever publishes, அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்றுதான் அந்த அமெண்ட்மெண்ட் வருகிறது. இல்ல, ஊரெல்லாம் மக்களை தெளிவுபடுத்துகிற வேலையை முழு நேரமாக செய்கின்ற ஊடகங்களுக்கு தான் இதுல அதிக பங்கு உண்டுன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? நான் மறுக்க மாட்டேன். கண்டிப்பாக ஊடகங்களுக்கு அதிக பங்கு இதில் இருக்கிறது. ஆனால் இது எந்த வகையான பங்கு என்பதிலே சிறு குழப்பம் இருக்கிறது. பிற நாடுகளிலே இது எப்படி இருக்கிறது என்றால், இட் இஸ் a civil wrong, அதாவது நீங்கள் நஷ்ட ஈடு கேட்கக்கூடிய ஒரு தவறு. ஆனால் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இதை நீங்கள் ஏ என்பதிலே சிவில் ராங் என்று கொடுத்து விட்டு பி என்ற கிளாஸில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய போலீஸ் போன்ற துறைகளுக்கோ அல்லது அது போன்ற பிற துறைகளுக்கோ புகார் தரலாம் என்று சொல்கிறார்கள். ஆக இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் போது இது திருப்பி மீண்டும் அது காவல்துறை கைக்கு போனால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தொடர்ந்து பேசலாம். திரு சண்முகவேலு, இவங்க சொன்ன பதில்கள்ல உங்களுக்கு திருப்தியா? நடிகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறதுன்னு கேட்டாங்களே, பதில் என்ன? ஊடகங்களுக்கு இதுல பொறுப்பு இருக்கா? இருக்கு. ஆனா அந்த ஊடகங்கள்லாம் இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த விளம்பரத்திற்கு நாங்கள் பொறுப்பு அல்லன்னு போட்டு விட்டுறாங்க. நடிகர்கள் அது மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நடிகர்கள் அப்படி மாதிரி சொல்லுவாங்களா? இன்றைய தினம் இந்த உணவு விஷயத்தெல்லாம் அழகா சொன்னீங்க நீங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உணவு மாநாட்டில் ஃபெடரேஷன் ஆஃப் கன்சூமர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரியினுடைய பிரதிநிதிகள் போகும்போது அந்த மாநாட்டில் உங்களுடைய இந்தியாவிலுடைய காலை உணவை நாங்கள் முழுமையாக மாற்றி அமைக்கப்படுகிறோம்னு திட்டமிட்டாங்க அவங்க. நம்ம அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற உணவு வேற, பெங்காலில் சாப்பிட்ற உணவு வேற, கர்நாடகாவில் சாப்பிட்ற உணவு வேறன்னு நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற என்ன நடந்து போச்சுன்னா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை காலை உணவு நூடுல்ஸ் தாங்கிற ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க. இது எப்படி வந்துச்சு? விளம்பரம் தான். விளம்பரத்தை வைத்து தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. விளம்பரங்கள் பண்ணும் பொழுது நடிகர்களுக்கு இதில் பெரும் பொறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் என்ன சொல்ற, இப்போ இன்னைக்கு இதை மட்டும் இல்லை, நாங்கள் உணவு மட்டும் சொல்லலை, ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை வாங்கணும்னு சொல்றதே நடிகர்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்கோ என்னங்கிறது தெரியல. நடிகர்கள் இந்த விளம்பரத்தை பண்ணிட்டு ஒன்று சொல்லட்டுமே, அவங்க இது நாங்கள் விளம்பரம் தான் பண்றோம், இதுல ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல, எல்லா காலத்துலயும் எல்லா விஷயத்துக்கும் நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதும், அவங்க எது சொன்னாலும் நம்புறதும், இதுல பொதுமக்களினுடைய குறைதான் பெரிதா இருக்குது நீங்க சொல்றதுல. பொதுமக்கள் அப்படித்தான் இருக்கிறான். பொதுமக்களை பொறுத்தவரை நடிகர்களுடைய கருத்துக்களும் ஊடகங்களையும் முழுமையாக நம்புகின்ற மனோநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டுட்டோம். அது சரியா தப்பாங்கிறது நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு. நடிகர்கள் ஒரு நிமிடம் சொல்லுங்க. இல்ல, நடிகர்கள் ரசிகர்கள் ரெண்டு இருக்கு. ரசிகர்களுக்கு பிடித்தவர் தான் பெரிய நடிகராக முடியும். நடிகருக்கு பிடிச்சவங்க எல்லாம் அப்படியே ரசிகர் ஆயிட முடியாது. அதே சமயத்துல சார் சொல்ற மாதிரி அவங்களுக்கு, எனக்கு அவர் நடிகர் சொல்லிட்டார், நடிகர் எவ்வளவு நல்ல விஷயம் தான் சொல்றாரு, குடிக்காதீங்கன்னு சொல்றாரு, அப்புறம் வந்து சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்றாரு, நல்ல அப்பா அம்மா வச்சு காப்பாத்துக்கன்றாங்க. எத்தனை பேர் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு விட்டுறாங்க அப்பா அம்மாவை? கெட்டதுதான் அதிகமா இருக்குது. அதுதான் சொல்றேன். அதாவது எனக்கு வேணும்னு சொல்லும் போது காதுல வந்து சனி உட்காந்து சொல்லுமா, யார் பேச்சையும் கேட்காதுன்னு. அது மாதிரி தான் இப்போ விளம்பரம் பண்றது தவறு இல்லை. ஆனா விளம்பரம் பண்றது எல்லாத்தையும் நாம வாங்கணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா, அங்கதான் தவறு ஏற்படுது. 25 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாங்க, ஐயோ கரியால எல்லாம் பல்லு தேய்க்காதீங்க, பல்லு கெட்டு போயிடும், பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் உப்பால எல்லாம் தேய்க்காதீங்க, அது வேஸ்ட், பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க நாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கு,
எங்க பேஸ்ட்ல கறி இருக்கு. ஆனா இந்த ரசிகர்கள், நீங்க சொல்ற ரசிகர்கள் அந்த நிலைமையை கொஞ்சம் மாறணும், மேம்பட்டு வரணும்ன்ற எண்ணம் எந்த நடிகருக்காவது இருக்குமா? கண்டிப்பா இருக்கு சார். அப்படி இருக்கும் அந்த ரசிகர்கள் மேம்பட்டாங்கன்னா ஒரு நடிகராவது இவ்வளவு புகழோட இருக்க முடியுமா? இல்ல சார், யாருக்குமே அவ்வளவு இரஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க. பணம் வரதுக்கு தான் சினிமாவே இருக்கு. இந்த விளம்பரத்தினால தான் ஒரு நடிகனுக்கு பணம் வரணும் அவசியம் இல்ல. ஆனால் அதே சமயம் அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு டிவி சேனல் இருக்கு, இது இந்த விளம்பரம் எங்களை கட்டுப்படுத்தாது, இது எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அவங்க போடலாம். ஆனா நடிகர் சொன்னா கூட கட் பண்ணிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க, நடிகர் அந்த ஷூட்டிங் முடிஞ்சு சொன்னா இங்க பாருப்பா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொன்னா அதை கட் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நடிகர் சொல்லல நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பணம் வேணுமா வேண்டாமா அப்படிதான் நம்ம தீர்மானிக்கும். அந்த மாதிரி தீர்மானிக்கும் பொழுது நான் இது வரைக்கும் ஈமு கோழி விளம்பரம் பண்ணது கிடையாது. நெல்லை கண்ணன் தயாரா இருங்க. நெல்லை கண்ணன், உங்க வாதம் என்ன? வணக்கம் சார். இதில் பொதுவாக சேகர் சார் சொன்னார், நடிகர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் பொதுவாக இப்போ நடிகர்கள் இருக்காங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறது 40 வயசுக்கு மேலே உள்ள நடிகர்கள் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அதிகமான இந்த இளைஞர்களை சிறுவர்களை கவரக்கூடிய நடிகர்கள் பார்த்தோம் சொன்னால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு விளம்பரத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கான உள்ள விஷயங்கள் தான். பொதுவாகவே இதில் இந்த உணவுப் பொருள் விஷயங்களில் சார், இப்போ நான் நிறைய இந்த மாதிரி திருநெல்வேலியில் சிறுதானிய உணவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு போகிறதுனால அவங்களுடைய எல்லாமே லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டு இருக்கு. பசியே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க சார். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் தான். இதற்கு அடிப்படையில் இதை வெளியெடுத்து செல்றதுல அரசு ஒரு காரணம், குறிப்பாக நடிகர்கள் காரணம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடிகர்களை மையமாக வச்சு தான் அடுத்தவனுடைய தலைமுறையினுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் குறிப்பாக இந்த நடிகர்களுக்கு இதில் அவசியம் முக்கியத்துவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, நாடு இருக்கிற நிலைமையில நடிகர்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்றதை எல்லாரும் சொல்றாங்க. இல்லை, 2002 ஹிருத்திக் ரோஷனும் அது சச்சின் ஆல்சோ ஷாருக் கான் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஹோம் ஸ்கேம் ஒன்று உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி எளிய காஸ்ட்ல வீடு கொடுக்குற மாதிரி இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் டெவலப்பர் மாதிரி தான். இது 2002 ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். அது 3 பேர்ல வழக்கு நடந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா அது மீடியாக்குள்ள ப்ராப்ளம், அச்சு ஊடகத்துக்கு அதே ப்ராப்ளம் தான். திருச்சி அரங்கில் இருக்கிற சரவணன், உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். விரைவா சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் தான் முதல் பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இன்னைக்கு மக்களுக்கு மானியம் சரியா போகும்னு சொல்லிட்டு நேரடியா நேரடி மானியம்ன்றது பேங்க்ல போட்டு அந்த அளவுக்கு மக்கள் மேல கவனம் செலுத்துற அரசாங்கம் இன்னைக்கு தனியார் பன்னாட்டு நிறுவனங்களை கண்டுக்கிறது இல்ல முழுமையா. அவங்க எப்படி வேணா வித்துட்டு போட்டோன்றது அப்படின்னு மோசமா இருக்குதுங்க. அந்த வகையில பன்னாட்டு நிறுவனங்கள் ஏகப்பட்ட நச்சுத்தன்மை உள்ள குளிர்பானங்களா இருக்கட்டும், இன்னைக்கு மேகி போன்ற பாக்கெட்ல வரக்கூடிய அத்தனை பொருட்களையுமே விற்பனை பண்ணிட்டு இன்னைக்கு மக்களை இது ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனை சாவடியா மாதிரி தான் மாத்திட்டு வராங்க. சந்தேகம். கிருஷ்ணன் பதில் சொல்வாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பதில் கேட்கலாம். திரு கிருஷ்ணன், அரசு மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க வேண்டிய வேலையே தேவையில்லையே. இன்னொன்னு, இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இப்படி செய்யப்படுறதுனால மற்ற நிறுவனங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறதுன்றது பொருளே இல்ல. அதுலயே ஒரு சந்தேகம் வருது. அரசு குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? அடுத்தடுத்த பொருட்களை சோதனையிடுவது யார்? இப்போ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு. முன்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் படி ஃபுட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் ஒவ்வொரு கடையிலையும் செக் பண்ணிட்டு அதை ஆய்வு சாலைகளை கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காரியத்தை ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அவருடைய ரீஜனல் ஆஃபீஸஸும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆஃபீஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 538 அதிகாரிகள் இருக்காங்க. அது ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு அதிகாரிங்கிற மாதிரி. பட் கடைகள் எவ்வளவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 25 லட்சம் கடைகள் இருக்கு. 25 லட்சம் கடைகளையும் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு போய் சாம்பிள் எடுத்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணி சோதிச்சு அதன் மேல நடவடிக்கை எடுப்பது என்பது இயலாத காரியம். அவரால் அட் ரேண்டம் தான் சாம்பிள்ஸ் எடுக்க முடியுமே ஒழிய ஒவ்வொன்றும் பார்க்க முடியும்ன்றது சொல்ல முடியாது. சார் சொல்ற மாதிரி பிரைவேட் பப்ளிக்னெல்லாம் அவங்க எதுவும் பார்க்கல.
அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் செக் பண்ணுறாங்க, நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த இது பூரா வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் சிஸ்டத்தில் இத்தனை நாள் இருந்தது. அப்போ வழக்கு முதல்ல அவர் ஆய்வு செய்வார், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்து அவர்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு தொடர ஆரம்பிக்கும் போது அவர் வாய்தா வாங்குவார், இவர் வாய்தா வாங்குவார். ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷமெல்லாம் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன எண்ணெயில் ஒரு கலப்படங்கிறதுனால அது வந்து அவர் நிஜமாவே கலப்படமான்னு தெரியாது, கட்டாயமா செய்யலையான்னு தெரியாது. ஆனா வழக்கு முடியவே இல்லை. இது மாதிரி நிலுவையில் இருக்கும் வழக்குகள் நிறைய இருக்கும்போது இப்போ இந்த புதிய சட்டத்தில் ஆர்பிட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைன் போடுறது, இது மாதிரி தவறு இருக்கு, இதுல வந்து 10,000 ரூபாய் ஃபைன், இதுக்கு 20,000 ரூபாய் ஃபைன், அதுக்கு மேலன்னா அவர் அப்பீல் பண்ணி வாங்கிக்கலாம். இது நீதிமன்றத்துக்கு போகாமையே இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நாடு. நீங்க சொல்ற மாதிரி நான் கூட நிறைய யோசிக்கிறேன், மற்ற நாடுகள்லாம் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லையா, இந்தியாவில் மட்டும் இருக்குன்னு. இந்த பெரிய நாட்டில் இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆக போறது. ஆனா இந்தியாவில் இருக்கிற 5 கோடி வியாபாரிகளே இன்னும் அதுல அங்கத்தினர்களா சேர்க்கறதுக்கு அரசாங்கம் முடியல. சரி, அப்போ இப்ப நீங்க உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியா பணியாற்றினீங்க, ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய நுகர்வோர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. அப்போ நீங்களே உங்க துறையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க சொல்லவும் சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க நுகர்வோருக்காக ஒரு வழக்கு தொடுப்பது என்றால் அது அரசை எதிர்த்து இருக்க போவது இல்லை. அப்ப யாரை குறிவைக்கிறீங்க? அந்த பொருளை உற்பத்தி செய்பவர் அவராக ஒழுங்கா இருக்கணும், அவருக்கு தான் தண்டனை வாங்கி, இப்படிதான் உங்களுடைய நோக்கமா? நாங்க வந்து நிறைய அது மாதிரி வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறோம். தண்ணீர் தொடர்பாக நிறைய வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறோம். போலி டீ விற்கிறவங்க மேல வழக்குகள் தொடர்ந்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு வந்து இவர்கள் தான் அப்ப பிரைவேட் பப்ளிக்னு இல்லை, அதே மாதிரி அட்வொகேசி நிறைய பண்றோம். அரசு தொடர்பான அலுவலகங்களுக்கு சென்று இந்த செய்யல, இந்த செயல்கள் எல்லாம் செய்யல, இந்த சட்டத்தை சரியா அமல்படுத்தல, இந்த இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியில்லைன்னு. குறிப்பாக ஈரோடு சேலம் மாவட்டங்கள்ல வந்து முன்பக்கம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை படம் போட்டிருக்கோம், எண்ணெய் பாக்கெட்டு. வாங்குறவர் என்ன நினைச்சு பாருன்னா அது கடலை எண்ணெய்ன்ட்டு, உள்ள கீழே சின்னதா பாமாலின்னு எழுதியிருப்பாங்க. வாங்குறவருக்கு தெரியாது அது கடலை எண்ணெய்னு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பிரிச்சு பார்த்து அது என்னது அந்த லேபனை முழுக்க படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க போட்ட வழக்குகள்ல பெரு நிறுவனங்கள் ஏதாவது சிக்கி இருக்கா? பெரிய நிறுவனங்கள் சிக்கி இருக்கு சார், நிறைய சிக்கி இருக்கு. அவர் சொல்ற மாதிரியான பெரு நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் பேர் சொல்லி அவங்களுடைய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பல, நிறைய பெரிய நிறுவனங்கள் சிக்கி இருக்கு. தர்ம சங்கடப்படக்கூடாத அளவுக்கு தான் அவங்க தவறு செஞ்சிருக்காங்களா? சரி, பரவாயில்ல. அடிப்படையாகவே என்ன விஷயம்னா சார், தண்டனை ரொம்ப குறைச்சலா இருக்கு. அவர் சொல்ற மாதிரி 10,000 ரூபாய் கட்டலாம்னா அவன் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏமாத்து பண்ணிட்டு 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு தாராளமா கட்டுவாங்க. இந்த இன்னொரு 10,000 வச்சுக்காங்க, இன்னொரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் ரெடியா இருக்கும்பாங்க. இது ரொம்ப நம்ம ஊர்ல பெரிய இப்ப திருட்டு விசிடி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்கு வர மாதிரி ஒரு ஆபீசர் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, போன உடனே எல்லாரும் கடைக்காரங்க ரோட்ல வந்து உட்காந்து கலாட்டா பண்ணி என் கடையை சோதனை போடுறியா. நமக்கு என்னன்னா சட்டங்கள் எல்லாத்துலயும் அதிகமாக இருக்கு, தண்டனைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதா. இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம்னால யாராவது 7 நாள்ல வெள்ளையா இருக்காங்களா? ஏன் யாருமே கேஸ் போடல? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அப்படி பார்த்தா அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் வித்துருக்கலாமே, எல்லா கருப்பா இருக்கிறவங்களும் அப்படியே வெள்ளையா இல்லாம. இதெல்லாம் வந்து அடிப்படை சார். இது எவ்வளவு ஆடியோ ரிலீஸ் வருது, இதுவரை வராத கதை, இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம்ங்கிறாங்க. படம் பார்த்தா போன வருஷம் வந்த அதே படமா இருக்கும். யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க வந்து ஆடியோ ரிலீஸ் மோதி இப்படி எல்லாம் சொன்னீங்க? பண்ண மாட்டாங்க. ஏன் சொன்னா நமக்கு வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போனாலே நம்ம வாழ்க்கையே போயிடும் பயப்படுறவங்க ஜாஸ்தி. 3 கோடி வழக்குகளுக்கு மேல தேங்கி இருக்கு. தவறு வந்து எதெல்லாம் அத்துமீறல்களோ அதெல்லாம் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் வருமானம்ங்கிற நிலைமையில தான் இன்றைக்கு பல சூழ்நிலைகள் இருக்கு. வாட்டர் பேக்கெட்ல வந்து ஒரே ஒரு வருமானம், அமேசான் காடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் செய்யறாங்கன்றது எல்லாருக்கும் எடுத்தோன்னு யோசிச்சா அது தோண மாட்டேங்குது. கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சா இதுதானே, அப்ப இது போலி தானேன்னு தெரிஞ்சது. நடிகர்கள் அதை சொல்கிற அந்த ஊடகம் இதெல்லாம் முக்கியமா இருக்கு. ஊடகத்திற்கு வருமானம்ன்றது இதை நம்பிதான் இருக்குது, இதை விட்டு அவர் வழி இல்ல, கண்டும் காணாம இதை விளம்பரத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு போட்டா மட்டும் சரியா போச்சா? சரியா போகாது. இப்போ இந்த கலப்படம், இவர் சொன்ன கலப்படம் இல்ல சேகர் சொன்ன உதாரணங்கள்ல கலப்படம் வந்து 1957 அதுக்கு முன்பே இருக்கிறது. முன்பு வந்து ஒரு நாடக மேடை பாடல் உண்டு, ஷேருக்கு இங்க நினைவு இருக்கும். அதாவது இருந்தா காலனா, சரி இருந்தா முக்காலனா இல்லைன்னா காலனா, லேபிள் இருந்தா முக்காலனா இல்லைன்னா காலனா, பழைய புட்டி பழைய டப்பா, இப்படி ஒரு பாடல். என்னன்னா பழைய புட்டி பழைய டப்பா வாங்குறவன் அதுல லேபிள் ஒட்டி இருந்தா காசு கூட கொடுத்து வாங்குறான். ஏன் அப்படின்னா கலப்படம் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு. இதற்காக பல சட்டங்கள் எல்லாம் வந்து எல்லாம் சரி. ஆனால் அது போலீஸ் கைக்கு போகும்போது இவர் சொல்லுகிற அந்த பிரச்சனை வருகிறது.
அதற்காகத்தான் இந்த சமரச தீர்ப்பாயம், அதாவது ஆர்பிட்ரேஷன் என்று சார் சொல்கிறாரே, இந்த சமரச தீர்ப்பாயம் அதற்காகத்தான் வருகிறது. ஆனால் அதிலே இவர் சொன்ன மாதிரி 50,000 இந்த வைத்துக் கொள்ளுங்கள், மேற்கொண்டு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கிறது என்கிற கதையாகி விடுகிறது. திரு சரவணன், இந்த பதில் உங்களுக்கு திருப்தியா? இதுல முதல்ல கிருஷ்ணன் சார் சொல்லும் பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லி சில கருத்துக்கள் சொன்னாரு. அது சாதாரண மனிதர்களை தான் எடுக்கப்படுறாங்கன்னு வச்சுங்க. சில சிறிய தொழிற்சாலை, சிறிய கம்பெனிகள் தான். நீங்க சொன்ன மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் மேல என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டது அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படின்றதாங்க. இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலாளிகள் ஏகப்பட்ட பேரு இப்படி நச்சுத்தன்மை உள்ள உணவுப் பொருட்களை தாராளமா எந்த ஒரு மக்கள் மேல இவ்வளவு பெரிய பாதிப்பை சுமத்துறோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது ஒரு மிகப்பெரிய போர்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நச்சுத்தன்மையை கொடுக்கறப்ப இதெல்லாம் தெரிஞ்சு அரசு அனுமதிக்குது அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயம். அவர் சொல்றது நான் 100% ஏத்துக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே அரசாங்கம் என்ன பண்றாங்க, சிகரெட் விற்பனைக்கு அனுமதி கொடுத்துறாங்க, அப்புறம் கேன்சருக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்குறேங்கிறாங்க. அதுக்கு சிகரெட்டை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, கேன்சருக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நமக்கு அரசாங்கம் வருமானமும் பார்க்க. இப்போ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முந்தானத்துக்கு பேசியிருக்காரு, நீங்க எவ்வளவு ஃபாரின் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க, அதெல்லாம் நிறுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேச்சுரல் ட்ரிங்க் குடிங்க, ஒரு பதநீர், இளநீர் இல்ல கரும்பு ஜூஸ் குடிங்க. ஒரு நாளைக்கு சுமார் 3000 கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்துக்கு கிடைக்கும். நம்ம நாட்டு பணம் நம்ம கிட்ட இருக்கும், அது வெளிநாட்டுக்கு போகாது அப்படிங்கிறாங்க. ஆனா இது எப்படின்னா ஒரு பெரிய மாப் சைக்காலஜி. நீ குடிச்சா போதுமா, நான் குடிக்க வேணாமா அப்படிங்கிற மக்கள் மனோபாவம். ஐயோ 5 பாட்டில் அந்த கோகோ கோலாவோ பெப்சியோ சொல்றாங்க, கண்டினியூஸா 5 பாட்டில் குடிச்சா மரணம் ஏற்படும் சொல்றாங்க. ஆனால் யாராவது ட்ரை பண்ணல, ஆனா 4 பாட்டிலா நான் குடிச்சு காட்டுறேன்றான். அது என்னன்னா ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம், மனோபாவம். மக்களும் சேர்ந்துதான், அவங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. யார் கையிலையும் கொண்டு போய் திணிக்கல, அவங்க தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. அரசு தவறு, மக்கள் தவறு, நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கு. இதுல அதெல்லாம் சேர்ந்து இருக்கு. நடிகர்கள் பங்கு முக்கியமா இருக்கு. நடிகர்களுடைய பங்கு இருக்கு. சொன்னதை போல பிரதமர் வெளிநாட்டுக்கு போலாம், இந்திய நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போக கூடாது, அதெல்லாம் சரிதான். ஒரு அரசு வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு வரதுக்காக. நீங்க உடனே வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு வரணும்னு நம்ம விரும்பும் போது வெளிநாட்டு பானம் எப்படி இந்தியாவுக்கு வராமல் இருக்க முடியும்? உலகம் ஒரு பெரிய சந்தையா மாறிடுச்சு. வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு வரணும், பிரதமர் போறாரு, ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டு பணம் அவரோட சேர்ந்தானே வரப்போகுது. அது வல்ல பாயிண்ட் என்னன்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்த போகிறோம். நமது பிரின்சிபிள் உணவே மருந்து என்பது நமது பிரின்சிபிள். காலங்காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற ஒரு பிரின்சிபிள், ஒரு தத்துவம். நீ நல்லா ஏத்துக்கிறேன். பட் ஆனா அரசை ஒரு சரியான காரணம் சொல்லி அரசு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இவ்வளவு லட்சக்கணக்கான வியாபாரிகள், கோடிக்கணக்கான பொருட்கள் எப்படி செக் பண்ண முடியும்? நியாயமா கேட்கிறாரு. அரசு செக் பண்ணணும், அதெல்லாம் கரெக்ட் சார். அவர் சொல்றதும் கரெக்ட். செக் பண்ண முடியாதுன்றாரு, பிராக்டிகலா முடியலன்றாரு. செக் பண்ணணும், செக் பண்ண முடியாதுன்னு சொல்றது தவறு. ஆனா தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி வேணுமா? அரசு சோதனை சாலைகள் 8 தான் சார் இருக்கு தமிழ்நாட்டுல. 8ல ஒவ்வொரு சோதனை சாலைக்கும் 10 ஆய்வாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 80 பேர் தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு மாதிரிகள் அவர்களால பார்க்க முடியும், வருடந்தோறும் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? அது இல்லாம இந்த வழக்குகள், இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல போகும்போது அவருக்கு இந்த ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல மாட்டிக்கிட்டு அந்த கேஸே போட முடியாத போயிடுறாங்க. ஆகவே என்ன பண்றாங்கன்னா, லேபிள் தப்பு, இந்த எம்ஆர்பி போடல அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு கேஸ் நடத்தின மாதிரி ஆக்ஷன் எடுத்து அரசு அப்பாவின் ஒதுக்கிடலாம். இல்ல சார், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தப்பு சார். இப்ப பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க, பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பிளாஸ்டிக் கடையில வித்தாக்க பறிமுதல் பண்ணுவாங்க. எவ்வளவு கடைக்காரங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்க, வாங்குறவங்க 50,000 பேர் இருப்பாங்க. ஆனா மேனுபேக்சர் பண்றாங்க பாருங்க, அவங்க இப்ப 4 பேர் தானே இருப்பாங்க. நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணலாம்ல. நம்ம அதை பண்றது இல்ல. சும்மா ஒரு பொட்டி கடையில போய் எடுத்துட்டு ஒரு போட்டோ காமிச்சு நாங்க பிளாஸ்டிக்கை பறிமுதல் பண்ணிட்டோம். அதாவது நான் ஒரு வேலை செய்யறேன், அதாவது ஒரு ஆத்மார்த்தமாக செய்யல, அதான் பிரச்சனை. இந்த அரசுல குறிப்பிட்ட தரக்கட்டுப்பாடு துறைன்றதை தாண்டி ஒட்டுமொத்தமா அரசின் கொள்கையில நீங்க மாத்தணும்னு சொல்றீங்க. ஆமா சார், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணாத வரைக்கும் நீங்க தயாரிக்கிற இடத்துலயே முடக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரப்போறது. எல்லா பொருளையும் சோதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லி நெல்லையிலிருந்து பாபநாசம் சொல்லுங்க. அதாவது 3 வகையான நிறுவனங்கள், வெளியிடக்கூடிய நிறுவனங்கள், நடிகர்கள், இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய தீர்வு தான் அந்த அரசாங்கத்தால் அந்த விளம்பரம் வெளியிடப்படும் பொழுது அரசாங்கம் முறையாக தன்னுடைய செயலை செய்திருந்தால் இந்த வகையான ஒரு ஒரு தரக்கட்டுப்பாடு குறைவான ஒரு பொருளை
நம்மளுடைய சமுதாயத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா அவர்கள் சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்கள், அதாவது பெரிய நாடு, இதை சட்டங்கள் வந்து மிக கடுமையாக்கப்பட்டிருக்குது சொல்றாங்க. சட்டங்கள் எங்கெல்லாம் கடுமையாக்கப்படுதோ அப்போதான் தீர்வு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஊடகங்கள் அதாவது ஆய்வகங்கள் சொல்லக்கூடியது, ஆய்வகங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக குறைவாக இருக்குது. 8 ஆய்வகங்கள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஐயாட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 8 ஆய்வகங்களை வச்சிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நீங்கள் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்தப்ப ஆய்வகங்கள் கம்மியாக தான் இருக்குது, அது கூட்டணும்னு சொல்றதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அது எடுத்தா அரசாங்கம் என்ன ஒரு தீர்வு கொடுத்து வேற இல்ல அந்த துறை இல்ல. நான் வந்து ஒரு சிவில் சப்ளைஸ்ல தர கட்டுப்பாடு அதிகாரியா இருந்தேன். இது வந்து உணவு கட்டுப்பாடு, உணவு கலப்பட தடை சட்டம் கீழே வர லேப்ஸ் ஒவ்வொருத்தரும் செயல்களிலிருந்து. ஆனாலும் இந்த கன்சூமர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு கேள்வி வைக்கிறேன் சார். இதுல டிசெப்டிவ் அதாவது அழகா சொல்லியிருக்காங்க. உணவு பொருள் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து 2A அங்கிற செக்ஷன்ல வந்து உரிய ஆய்வகங்களா வந்து வெளிப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும் சொல்லி சில சட்டங்கள் இருக்குது. அந்த 2A படி உரிய ஆய்வகங்களா தமிழ்நாட்டில் எத்தனை ஆய்வகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஆய்வகங்கள் தான் இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஏன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஏன் ஆய்வகங்களை ஏற்படுத்த முடியலையா? பெரிய நாடு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 30 இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களால் ஆய்வகங்களை ஏற்படுத்த முடியலன்னா என்ன அரசாங்கத்தவங்களுடைய வேலையை பார்க்குது? தமிழ்நாடு மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே தவிர இந்த மக்களை பாதுகாக்காத அரசாங்கம் எதுக்கு செயல்படுதுன்னு கேட்கிறேன். அப்படிங்கும்போது அரசாங்க அதிகாரிகள் முதல்ல ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமா அரசாங்கத்துக்கு நாங்க எங்களுடைய அசோசியேஷன் சார்பில் அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 2 லேபாவது வச்சிருக்கணும். இது மாதிரி அதிக பேர் சோதனை சாலை பண்றதுக்கு, சோதனைகள் செய்வதற்கு நிறைய ஆட்கள் செய்யணும். அதே மாதிரி பிரைவேட் லேப்ஸ் ஆத்தரைஸ் பண்ணி அவங்க கொடுக்குற சர்டிபிகேட் மேல ஆக்ஷன் எடுக்கணும். பொதுவாகவே வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இல்ல சொல்ல முடியாத நிலை இருக்குதான்னு கேக்குறாங்க. இல்ல நான் பணிபுரிந்த துறையே வேற. உங்க துறையிலேயே கூட எடுத்துக்கோங்களேன். நான் பணிபுரிந்த துறையில இது மாதிரி சொல்ல முடியாது சார். திரு ஷியாம் சார் குறுக்கிட்டீங்க. நான் குறுக்கிட்டது என்னன்னா, அதாவது இதுல டிசெப்டிவ் அட்வர்டைசிங் அப்படிங்கிற அந்த கீவேர்டை தான் ரொம்ப யூஸ் பண்ணுது இந்த ஆக்ட். ஒரு விளம்பரம் வந்து டிசெப்டிவா இருக்குது, அதற்கு வந்து செலிபிரிட்டிஸ் துணை போறாங்க, அதாவது நடிகர்களோ துணை போறாங்க. இந்த விஷயம் வந்து தவறு என்பதுதான் இந்த சட்டத்தோட. அதோட ஒப்பிடலாமா? ஒரு கொலை, அதற்கு உடந்தையாக இருந்தவர், தூண்டுகோலாக இருந்தவர், அதை ஒப்பிடலாமா? அதை ஓரளவுக்கு ஒப்பிடலாம். எப்படி என்றால், இப்போ கொலை என்றால் இந்த கிரிமினல் ஆக்டுக்கு மென்ஸ்ரியான்னு சொல்லுவோம், குற்றமனம் இருந்தால்தான் அது கிரிமினலாக அஃபென்ஸாக மாறுகிறது. ஆனா இதுல அந்த நடிகர்களுக்கோ குற்றமனம் இருப்பதற்கு வழி இல்லை, இன்டென்ஷன் கிடையாது. ஆனா டிசெப்டிவ் அட்வர்டைசிங்க்கு அவர்கள் துணை போகிறார்கள். இந்த டிசெப்டிவ் அட்வர்டைசிங்கை தடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். மதுரை திருவேங்கடநாதன், உங்களுக்கான நேரம். அரசாங்கம் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அரசாங்கம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டு தானே ஒழிய நாம் தான் அரசாங்கம் தான் நாம். அதனால் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. அது அரசாங்கம் எதை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. சட்டங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நேர்மையற்ற விளம்பரங்கள் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, திசை திருப்பு விளம்பரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கான சில நடைமுறைகள் சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. சட்டத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா சமயத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விளம்பரங்களிலும் அரசாங்கம் இடையிட்டு அதை தடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இதிலே அரசாங்கத்திற்கு பொறுப்பு உண்டு, ஆனால் அரசாங்கத்திற்கு மட்டுமே பொறுப்பு என்று சொல்ல முடியாது. குறிப்பாக நுகர்வோர்களுக்கு இதில் நிறைய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள்தான் எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் தரம் பார்த்து, அதனுடைய குணம் பார்த்து, இந்த விளம்பரங்களையெல்லாம் தவிர்த்து விட்டு அவர்களே நேரில் அதில் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ராடக்டை பற்றி என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் அவங்க அதை சீர்தூக்கி பார்த்து எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து அவர்கள் தான் வாங்க வேண்டும். ஆகவே மிக சரியான பார்வை. ஏனென்றால் கண்டிப்பாக நுகர்வோர்கள் அவர்களும் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். நீங்க உணரலாம், இவங்க படிச்சவங்க உணரலாம். இல்ல படித்தவர்கள் இல்ல, படிக்காதவங்க ரொம்ப உஷாருங்க.
படிச்சவங்க தான் ஈஸியா சாரே சொன்னார், ஒரு நடிகருக்கே தெரியாது லெட் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, இப்ப பாமரர்கள் எப்படி உணர முடியும்? நடிகர்களுக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு விளம்பர கம்பெனி வருது, இப்ப மேகி நூடுல்ஸே எடுத்துக்கோமே, அதுல வந்து ஒரு சில சத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சத்துகள் இருக்கின்றதா இல்லையா என்று நடிகர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிராமத்தில் உள்ள அப்பாவிக்கு எப்படி தெரியும் கேட்கிறேன். அப்பாவிக்கு எப்படி தெரியும் என்றால் இந்த நடிகர்கள் சொல்வதால் அவர்கள் தவறாக ஏமாற்றப்படுகிறார். அதான் நேர்மையற்ற விளம்பரம் என்று ஒரு அழகான வார்த்தையை அவர் போட்டார். அப்ப தங்களால முடியாத ஒன்றை நடிகர்களிடமிருந்தாலும் எதிர்பார்க்கிறார். செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா வேணும். ஆக்சுவலா பார்த்தா இந்த டயபெட்டிஸை குணமே ஆக்க முடியாது. ஆனால் சர்க்கரை நோயை நான் ஒரு வாரத்துல குணப்படுத்துறேன், மாத்திரை வருதுங்கிறாங்க. டயபெட்டிஸ் கேன் பி கண்ட்ரோல்டு, cannot be cured. ஆனா அதுக்கு மாத்திரை விற்கிறாங்க, டிவியில விளம்பரம் பண்றாங்க. அப்ப டிவியில இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், எப்படி இது முடியாத ஒண்ணு இவங்க விற்கிறாங்க, அது அவங்க டிஸ்க்ளைமர் போட்டா போறாது. அதை தாண்டி நம்ம பொதுவாகவே மக்களுடைய மனோபாவம் அப்படிலாம் விளம்பரம் வருது இல்ல. உங்களுக்கு கொண்ட தணிக்கை துறை அதுல எந்த அளவுக்கு இல்ல சார். தணிக்கை துறை டெலிவிஷனுக்கு தணிக்கை துறை கிடையாது. இப்போ சென்சார்ல வந்து இம்பாசிபிலிட்டிஸ் அகைன்ஸ்ட் தி சயின்ஸ் வரும்போது அதுக்கு உண்டானது அப்ஜெக்ஷன் கண்டிப்பா. ஆனா அதுக்கு உண்டான ஒரு சர்டிபிகேட் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை நாங்க பிலீவ் பண்ணணும். இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ இவ்வளவு ஏன் சார், இப்போ தினசரி நம்ம பாக்குறோம் சேதாரம், நகையோட சேதாரம், அவர் 10%, அதை நம்பாதீங்க, நான் 2% கொடுக்குறேன். ஆனா ஒரு நகை பண்றாங்க ஒரு கடையில, அவங்க ஃபேக்டரியில நகை பண்றாங்க, அந்த சேதாரம் எங்க விழும்? அவங்க கடையில தானே விழும். அப்ப எதுக்கு நம்ம கிட்ட வாங்குறாங்க? இதுவரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா அத? அப்படின்னா ஒரு டன் நகை பண்ணினா 10%னா எத்தனை கிலோ நகை? ஆனா இந்த சேதாரம்ங்கிறது இந்தியால எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இது ஏன் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தல? இதெல்லாம் நான் சொல்றேன், அரசாங்கத்துக்கு பொறுப்புணர்ச்சியை விட அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஒரு சின்ன இடைச்சர்கள் இதுல, இந்த மேகி நூடுல்ஸ் பிரச்சனை வந்த பிறகு இந்தியா பூராவும் மேகி நூடுல்ஸோட வியாபாரம் சரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் சரியில்லை. அப்ப இதுல மேகி நூடுல்ஸ் பத்தி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அதுல லெட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் லெட் எப்படி, அதாவது ஒரு பொருளினோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் தான் அவங்க போடுவாங்க, அது எதனால தயாரிக்கப்பட்டதுன்னு. இந்த லெட் எப்படி வந்திருக்கும்னாக்கா அவர்கள் உபயோகித்த தண்ணீர் அல்லது அந்த கச்சா பொருட்கள் அதுல ஏதாவது லெட் கலந்து தான் வந்திருக்கும். அவங்க லெட் எல்லாம் கலக்கல. அதாவது அவங்களுக்கு நான் ஆதரவாக நினைக்காதீங்க, லெட் யாரும் தானியா கலக்க மாட்டாங்க. எப்படி இருக்கட்டும், அது தெரிந்தோ தெரியாமல் கூட பிழை இருக்கட்டும், இதெல்லாம் நுகர்வோர் அறிந்து கொள்ள முடியும் அவர் சொல்றாரு. அது நுகர்வோர் அறிய முடியாது. அதை கட்டாயம் சோதனை செய்து சோதனை சாலையில எடுத்துன்னு போய் சோதனை செய்து இதுல லெட் இருக்கான்னு பார்த்தா தான் தெரியுமே ஒழிய வேற எந்த சோதனையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் என்பது அந்த டேஸ்ட் என்ஹான்சர் சொல்றோம் இல்லையா, அந்த வாசனை வருவது, அந்த வாசனையை அதிகப்படுத்துவது. அந்த டேஸ்ட் என்ஹான்சரை ஆட் பண்ணும்போது அது வந்து சிந்தட்டிக்கா போட்டிருந்தா அது தவறு. ஆனா அதுவே வந்து மைதாலேயே குளூட்டன் என்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு, அது இருந்ததுன்னா இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டும் வரும். இது வேண்டும் என்று சேர்த்தார்களா இயற்கையாகவே வந்ததான்றலாம் சோதனையில் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பகுதியா குறைஞ்சிட்டே வருது. நீங்க அரசையும் இதுல பெரும்பாலும் குற்றம் சொல்ல முடியாது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்களாலையும் முடியாது. ஆக இடையில இருக்கிறவங்க அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்றது போல தெரியுது. தயாரிப்பாளர்கள் தான் இப்ப இந்த சோதனை வந்து இன்னும் முழுக்க முடியல. அதான் அந்த பொறுப்பை அவங்களுக்கு எப்படி உணர்த்த போறீங்க, இல்ல எப்படி கட்டாயப்படுத்தி நம்ம புரிய வைக்க முடியுமா? மக்களுக்கு ஒரு சில நுகர்வோர் அமைப்புகள்ல இருக்கிறவங்க ஒரு சில வழக்குகளை வேணா தொடுக்கலாம். ஆனால் எண்ணற்ற மக்கள் எத்தனையோ பொருட்கள் இதுல அவங்களா பார்த்து திருந்தாதான் உண்டு நீங்க சொல்றது போல. இல்ல நாங்க வந்து இது பத்தி சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ட பத்தி எல்லாம் நிறைய சொல்றோம். ஒரே ஒரு ஹரிகிருஷ்ணன் உங்களுடைய வாதம் என்ன? வணக்கம் சார். ஷேக்கர் சட்ட சில கேள்விகள் இருக்கு. அதாவது ஒரு மேகில வந்து 470 கேலரிஸ் இருக்குன்னு சொன்னாரு, அது 10 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. ஆனா இப்ப ஹோட்டல்ல வந்து ஒரு தோசை இட்லி அதெல்லாம் பார்த்தோம்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ வந்து மக்களை ஏமாத்துறது மேகி நிறுவனமா இல்ல ஹோட்டல் தெரிஞ்சுக்கணும். மற்றொரு கேள்வி என்னன்னா, மோடி சொல்லியிருக்காரு 3000 கோடி இந்தியாவுக்கு வந்து லாபம் வரும்னு சொல்றாங்க இந்த நாட்டு பானங்கள்லாம் குடிச்சா. அப்ப டோட்டல் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டா என்ன சார் தப்பு? டெய்லியும் 3000 கோடி வரும்ல இந்தியாவுக்கு? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு அரசு இயந்திரம், அரசனுடைய சட்ட திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வெளிநாட்டு வியாபாரிகளோ வாசலை திறந்து வைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப வாசலை திறந்து வைப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வாசலை மூடணும்னு நினைக்க முடியாது. தரத்துடன் கொடுக்க வேண்டிய பொருள் இருக்கு. அதே சமயத்துல எல்லாமே நாம என்ன பண்றோம், ஒரு பக்கெட்டுக்காக ஒரு சோப்பு பவுடர் வாங்குறோம், ஒரு டம்ளருக்காக ஒரு கூல்ட்ரிங்க் வாங்குறோம். அது தவறு. மக்களுக்கும் அந்த காசு கொடுக்கணும். இப்போ நீங்க இந்த டிவிலேயே இந்த விளம்பரம் வரல சார். இப்ப சவுத்துக்கு போனா நல்ல எண்ணெய் அப்படின்னு போட்டு பல கடையில விற்கும் சார்.
அந்த நல்ல எண்ணெய்ங்கிறது நல்ல எண்ணெய் இல்ல, அது விளக்குக்கு ஏத்துற எண்ணெய். அது நல்ல எண்ணெய்னு போட்டு சின்னதா போட்டிருக்காங்க. அது பர்பஸா ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல போட்டிருக்காங்க. அப்போ எந்த டிவிலையும் வராத, எந்த பேப்பர்லயும் வராத இந்த அதை வந்து லோக்கலாங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொன்னேன். சார் நான் பாக்குறேன் சார், நீங்க கிளம்புங்க சார், டிராபிக் ஆகுது சார், கிளம்புங்க சார். என்ன அனுப்புறதுல தான் குறியாக இருந்தாரே தவிர என்னோட அந்த கடைக்கு வந்து அதை அவர் கேட்கல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது டோட்டலாக 128 கோடி மக்கள் மனோபாவம் மாறணும். அரசாங்கம் வந்து நமக்கு வந்து இலவசமே வேணாம், எனக்கு தரமான மக்கள் கேட்கணும். இதெல்லாம் தான் இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி முடிஞ்சு ஜனதா கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாய் பிரதமராகும் போது கோகோ கோலாவை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு தேசிய பானம், இதே சுதேசி பானம் தான். அதுக்கு பேர் 77. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 777 கதை என்னாச்சுன்னா அது அப்புறம் ஒண்ணுமே அது வியாபாரம். தீர்வுதான் என்ன? என்ன தீர்வுதான் நீங்க முன்வைக்க? நான் தீர்வுன்னு என்ன முன்வைக்கிறேன்னா சார், நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக விளம்பரங்களை பார்த்து ஏமாறக்கூடாது. இதுல உடனடியாக கொல்லும் விஷயம்னா மக்கள் உடனே சுதாரிச்சிருவாங்க. இதெல்லாம் மெல்ல கொல்லும் விஷயங்களா இருக்கு. மெல்ல கொல்லும் விஷயம் நம்ம திருப்பி வந்து நம்மளோட பாரம்பரிய பழக்கத்துக்கு போகணும் சார். நம்மளோட பாரம்பரிய பழக்கத்தை நம்ம திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். உணவே மருந்து, அது எவ்வளவு எளிதான ஒரு பிரின்சிபிள். அதை நம்ம ஏன் அடாப்ட் பண்ண மாட்டேன்றோம்? ஐயா நிறைவாசி சார், நாம அதை கேலரிஸ் பத்தி சொன்னாங்க, இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளை வாங்கும் போது அதுல என்ன சத்து இருக்குன்னு வாங்கி படிங்க. அதுல என்ன கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, என்ன பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, என்ன அடிட்டிவ்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பிரிசர்வேட்டிவ் இந்த அடிட்டிவ் நமக்கு தேவையா? நீங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல சப்பாத்தி வாங்கினா பண்ணினோம்னா இன்னைக்கு சாப்பிடுவோம், இல்ல அதிகபட்சம் நாளைக்கு காலையில் சாப்பிடுவோம். ஆனா கடையில வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து பேக்கெட் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். இது எப்படி ஒரு வாரத்துக்கு நல்ல கெடாம இருக்குன்றது நம்ம யோசிக்கிறோமா? இல்ல. அதுல அனாவசியமான கெமிக்கல்ஸ், அனாவசியமான பிரிசர்வேட்டிவ்ஸ், அனாவசியமான அடிட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. அது லேபிள்லயும் எழுதியிருக்காங்க. நம்ம அந்த லேபிளையும் படிக்கிறது இல்ல. அது ஏன் இப்படி இருக்குன்றது தெரியறது இல்ல. போனா கட்டாயம் கிடைக்கும் ரெடி டு ஈட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். இப்போ இது போன்ற நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தீராத மோகத்தினாலதான் இந்த தவறுகள்லாம் வருதே ஒழிய இதுல வந்து மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு அவங்க பொருள் தயாரிக்கிறாங்க, வேண்டுமென்றே கலந்து வேண்டுமென்றே தவறுகள் செய்தா பண்ணலாம். ஆனா அடிட்டிவ்ஸ் வேணும், அடிட்டிவ்ஸ் இருந்தாதான் இதை விற்க முடியும். பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டாதான் 10 நாளைக்கு அந்த பிரெட்டை வந்து ஷெல்ஃப்ல வைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அரசாங்க அனுமதியோட தான் செய்யறாங்க. என்ன தீர்வுன்னு கேட்டீங்களா வெங்கட்? என்ன தீர்வுன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் தீர்வு. எவ்வளவோ சப்ஜெக்ட் வந்து ஹாட் சப்ஜெக்ட்லாம் இருக்கும் போது இந்த சப்ஜெக்ட் எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் தீர்வு. அது உங்களுக்கே கடைசியில தான் தோணி இருக்கு பாத்தீங்களா? இது உங்களுக்கே கடைசியில தான் தோணி இருக்கு. கடைசியில தோணல, பரவாயில்ல. கடைசியாக சொன்னா the last point well said மாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல பொதுவா நடிகர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல பிம்பம் கிடைக்கிறத விரும்புவாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த மேகி நூடுல்ஸ் விவகாரமே. சில நடிகர்கள் சில விஷயங்களை நாங்க நடிக்க மாட்டோம்னு சொன்னதாக உண்மையோ பொய்யோ அதற்கே அவர்களுக்கு மிகப்பெரிய விளம்பரம் பாராட்டும் கிடைச்சிருக்குது. இது அவங்க பின்பற்ற வேண்டும். நுகர்வோர் அமைப்புகளும் மக்களுக்கு உதவ வேண்டும். உங்க பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.